வெல்கம் டு அம்மா பாப்பு ஸ்டோரி டைம். கதை கேட்போம், கற்பனை திறனை வளர்ப்போம். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை எது தெரியுமா? யானைக்கு வந்த திருமண ஆசையை பற்றின கதை தான் அது. என்ன எல்லாரும் கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? சரி, கதைக்கு போகலாமா? மன்னரோட யானை ஒன்று பக்கத்தில் உள்ள நகரத்துக்கெல்லாம் போய் அங்கே உள்ள பயிர்களை எல்லாம் அழித்து நாசம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அங்கே உள்ள மக்கள் நிறையா பேத்த படுகாயப்படுத்துச்சு. அடிக்கடி ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் சில பேர் மன்னர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னாங்க. ஆனால் அவர் தன்னோட யானை மீது வீண் புகார் செலுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் மீதும் கோபப்பட்டார். அதனால் அந்த யானை என்ன பண்ணாலும் அதுக்கப்புறம் அதை பற்றி போய் சொல்கிறதுக்கு யாருக்கும் துணிச்சல் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அவங்க எல்லாம் முல்லாவை சந்தித்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னாங்க. முல்லா சரின்னு யோசிச்சுட்டு இதுக்கு ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு அவர்கிட்ட வந்தவங்க கிட்ட எல்லாம் சொன்னார். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த யானையை பிடிச்சி கட்டி வச்சிருங்க அப்படின்னு சொன்னார். ஐயோ, மன்னர் யானையை பற்றி புகார் சொன்னதுக்கே கோபப்பட்டுக்கிட்டாரு. அதை பிடிச்சி கட்டி வச்சோன்னு தெரிஞ்சிச்சு, மன்னர் எங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாரு அப்படின்னு எல்லாரும் பயந்துக்கிட்டே சொன்னாங்க. நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, மன்னர் வந்து கேட்டால் முல்லா தான் யானையை கட்டி போட சொன்னார் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு முல்லா சொன்னார். பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் சேர்ந்து சிரமப்பட்டு அந்த யானையை பிடிச்சி ஒரு பெரிய மரத்தில் கட்டி போட்டு வச்சுட்டாங்க. இந்த செய்தியை கேட்ட மன்னர் முல்லாவை கூட்டிகிட்டு வர சொல்லி உத்தரவு போட்டார். முல்லாவும் அரண்மனைக்கு வந்து மன்னரை வணங்கினார். என்ன முல்லா, என்னோட யானையை கட்டி போட்டியாமே, உனக்கு அவ்வளோ துணிச்சல் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கோபத்தோடு கேட்டார். முல்லா பணிவோட மன்னரை நோக்கி சொன்னார். மன்னர் பெருமானே, தங்களோட யானை எங்கள் ஊர் பக்கம் வந்து தனக்கு ஒரு பெண் பார்த்து திருமணம் செய்யணும் அப்படின்னு கேட்டு அட்டகாசம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. மன்னரோட யானையோட விருப்பத்தை நிறைவேற்றுறது குடிமக்களான எங்களோட கடமை அல்லவா? அதனால தான் யானைக்கு ஒரு பெண் யானையை தேடிக்கிட்டு இருக்கோம். பெண் யானை கிடப்பதற்குள்ள அந்த யானை கோவிச்சுக்கிட்டு மறுபடியும் ஏதாவது தாறுமாற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார் முல்லா. என்ன, யானையாவது தனக்கு திருமணம் செய்யணும்னு கேட்டதாவது யார்கிட்ட விளையாடுற அப்படின்னு மன்னர் கோபத்தோட கேட்டார். மன்னர் பெருமானே, நான் சொல்கிறத நீங்கள் நம்பலைன்னா நீங்கள் வேணால் வந்து எங்கள் ஊர் பக்கம் பாருங்கள். அங்கே உள்ள எல்லார்கிட்டையும் இந்த யானையை பற்றி விசாரித்து பாருங்கள். நான் சொல்கிறது பொய்யா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு முல்லா சொன்னார். மன்னர் தன்னோட பரிவாரங்களோட முல்லாவையும் கூட்டிக்கிட்டு முல்லா சொன்ன பகுதிக்கு போனார். வழி நெடுகளையும் விளைநிலங்களையும் பழமரங்களையும் அந்த யானை ரொம்ப சேதப்படுத்தி இருந்துச்சு. இந்த பேரழிவுக்கு காரணம் தன்னோட யானை தான்னு அரசர் உணர்ந்துட்டாரு. தன்னை அந்த பகுதிக்கு வர சொல்றதுக்காக தான் முல்லா இந்த தந்திரத்தை கையாண்டாருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. மன்னர் உடனே அவரோட அதிகாரிகளை எல்லாத்தையும் அழைச்சி யானையினால் யார் யாருக்கெல்லாம் சேதம் ஏற்பட்டிருக்கோ அவங்களுக்கு தக்க நஷ்ட ஈடு கொடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார். அதுக்கப்புறம் யானையை கொண்டு போய் அரண்மனையில் கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த செய்தியை கேட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரும் மன்னரை வாழ்த்தி வணங்குனாங்க. அவ்வளோதான். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி, அடுத்த கதையில் பார்க்கலாம். பாய்.